ஸோ நான் என்னோட வியூஸ் கோட் யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மறக்காம இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேக் டிக்கு. இதனால வரைக்கும் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த கண்ட்ரோல் பேக் டிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். திரும்ப நீங்க அந்த கண்ட்ரோல் பேக் டிக் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் பி. நீங்க இந்த மாதிரி ஒரு பிளாக்ல எனக்கு ஒரு ஃபைல் வேணும், ஓகேவா? இப்படி சர்ச் பண்றதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆயிரும். நான் அங்க என்னோட அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்லாஷ். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கோடை ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க, கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாவே கமெண்ட் ஆயிரும். ஸோ நாலாவதா பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வி. நம்ம இப்பவும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்து சாட் ஜிபிடி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம என்ன காப்பி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விண்டோஸ் பிளஸ் வி கொடுத்தா ஒரு கிளிப் போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க அந்த இடத்துல என்ன காப்பி பண்ணீங்கன்னு தெரிஞ்சு. லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ் ட்ரிக் தான். இந்த மாதிரி HTML ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. இதை அதை கிளிக் பண்ணனா நீங்க எக்ஸ்டென்ஷன் வீடியோ பார்க்கணும்னா அதை போய் பாருங்க. இந்த என்னன்னு நான் சொல்லி தருவேன். ஃபுல் நேம் அடிக்கிறதுக்கு பதிலாக அதோட ரெண்டத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சா போடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் BC, மார்ஜின் டாப் MT, பேடிங் டாப் PT, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இந்த மாதிரியான மோர் ஷார்ட்கட்ஸுக்கு நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கடா.